மகத்தானவன் மனிதானே மகத்தானவன் மனிதானே மகத்தானவன். அனைவருக்கும் வணக்கம். பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். 2 நாளைக்கு முன்னாடி கோயம்புத்தூருக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி வந்திருந்தார். நிறைய உற்சாகமான தொண்டர்கள் எல்லாம் வந்திருந்தாங்க. குறிப்பாக அந்த மேடையில் அண்ணாமலை அவர்கள் பக்கத்தில் உட்கார வச்சு சென்ட்ரலில் மேடை பிரச்சாரம் நடந்துட்டு இருக்கும்போதே சில ரகசியமாக மோடி அவர்கள் பேசின விஷயந்தான் இன்னைக்கு பாஜகவில் இது யதார்த்தமான ஒரு விஷயமா இருக்கலாம். ஆனால் எதிர்கட்சி வரிசையில் இருக்கிறவங்களுக்கு என்ன நடக்குதுங்கிற மாதிரி ஒரு புரியாத புதிராக இப்போ நினச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு காலகட்டத்தில் அதாவது என்னதான் திமுக எதிர்ப்புன்னு யார் வந்தாலும் கூட திமுக தன் வளையத்தில் கொண்டு வச்சிருவாங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அண்ணாமலை அந்த அளவுக்கு எதிர்த்து கூட அண்ணாமலை அந்த திமுக வலையில் சிக்காம, அதாவது ஏதோ ஒரு அவங்க ஒரு சூழ்ச்சி பண்ணி ஏதோ ஒரு அந்த கட்சியில் விட்டு நீங்கிற மாதிரி இல்லை, ஏதோ ஒரு உட்கட்சியில் பூசல் வர்ற மாதிரி எந்த அவங்களோட அரசியல் தந்திரத்தை வச்சு இது வரைக்கும் யாரும் ஜெயிச்சதா இல்லை. ஆனால் அண்ணாமலை அவர்களை ஏதோ ஒரு ஏன்னா அடுத்த இப்போ இல்லை, எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியமாக இருக்கும். அண்ணாமலை அவர்கள் நீக்கப்படுவார், தனி கட்சி செய்வார், அது இதுன்னு சொல்லி திமுக ஒரு பிம்பத்தை கட்ட வச்சுட்டாங்க. ஆனால் இது அப்படியெல்லாம் இல்லை. ஏதோ ஒரு 2029 தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் இல்லை, ஃபியூச்சரில் இப்போ யோகி, அமித்ஷா இந்த லிஸ்ட்டில் ஏதோ ஒரு கணக்கு நிதின் நவீன் அவர்கள் எல்லாம் அதாவது பாஜகவில் ஒரு யங்ஸ்டர்ஸ் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது. இன்னொன்று தொலைநோக்கு பார்வை. இப்போ அவங்க எனர்ஜி எல்லாம் எதுவுமே லாஸ் பண்ண விட மாட்டாங்கன்ற மாதிரி தான். ஏன்னா இன்னைக்கு நல்லா யோசிச்சு பாருங்க, கமலஹாசன் அவர்கள் நேற்று கோயம்புத்தூர் கோவை தெற்கில் செந்தில் பாலாஜிக்கு ஆதரவாக பேசுகிறாரு. எப்படிப்பட்ட ஒரு பிரச்சாரம் பண்ணுறாருன்னு நீங்கள் பாருங்கள். அதாவது இவர் மக்கள் நீதி மையம், அதாவது திமுக எதிர்த்து போட்டியிடும்போது கிட்டத்தட்ட ஒரு 50,000க்கு மேலே ஓட்டு வாங்கியிருப்பார். அந்த இடத்துக்கு போய் இவர் செந்தில் பாலாஜிக்கு ஆதரவாக அந்த ஓட்டு எல்லாத்தையும் செந்தில் பாலாஜிக்கு போட சொல்கிறாரு. அப்போது கொஞ்சம் கூட எவ்வளோ காமெடி நடக்குது பாருங்கள். அதாவது இவர் அப்போ திமுகவுக்கு எதிர்ப்பாக இருக்கிறவங்கள தான் இவருக்கு ஓட்டு போட்டிருந்தாங்க. இன்றைக்கி இவர் திமுகவில் அடிமையாயிட்டார். அந்த ஓட்டு எப்படி போடுவாங்க நினச்சி பாருங்கள். இதே செந்தில் பாலாஜி அவர்களும் இதுக்கு முன்னாடி அவர் மேலே நிறைய குற்றச்சாட்டுகள் அவர் அதிமுகவில் இருக்கும்போது MK ஸ்டாலின் அவர்கள் கிளின்னு இழிச்சார். இன்றைக்கி அவரே திமுகவில் ஐக்கியமாயிட்டார். ஆனால் 2 பேர் அங்கே போய் பிரச்சாரம் பண்ணுறது எப்படிப்பட்ட ஒரு மனநிலை பாருங்கள். அதாவது அங்கே இருக்கிற மக்கள் அதாவது பொதுவாக திமுக எதிர்ப்பில் இருக்கிறவங்க தான் அந்த அளவுக்கு மக்கள் நீதி மையத்துக்கு இதுக்கு முன்னாடி போட்டிருந்தாங்க. ஆனால் இப்போ எப்படி போடுவாங்கங்கிற ஒரு விஷயம் கவனிக்கணும். ஏன்னா இன்றைக்கி நேற்று அண்ணாமலை அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். ஏன்னா இந்த செல்வ பெருந்தகை ஒருத்தர் அவர் எப்படி பாருங்கள், நேற்று ராகுல் காந்தி அவர்கள் மேடையில் பேசுகிறாரு, அவர் டிரான்ஸ்லேட் பண்ணுறாரு. ஒரு தேசிய கட்சி அவ்வளோ காமெடியாக நடந்தது எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நேற்று ராகுல் காந்தி அவர்கள் MP எல்லாம் சேர்ந்து ஒரு மீட்டிங் நடத்துகிறாங்க. அந்த இடத்துல செல்வ பெருந்தகை அவர்கள் அழைக்கப்படவில்லை. ஏன் அழைக்கப்படலைன்னா, செல்வ பெருந்தகையை எங்கள் வீட்டில் ரைடு வருது, அதனால் நான் போகலைன்ற மாதிரி ஒரு கட்டமைப்பு அவர் ட்ரை பண்ணி இருந்திருக்கிறாரு. ஆனால் அந்த மாதிரி எல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் அப்படி எதுவுமே இல்லை, அவர் கூப்பிடலை. எப்படி பாருங்கள். இப்போ இன்றைக்கி திமுகவில் அதாவது காங்கிரஸுக்கு திமுக தோழன், நண்பன், அப்படி ராகுல் காந்தி நண்பன் அது இதுன்னு சொன்னது கூட இன்றைக்கி தமிழகத்தில் பிரச்சாரத்தில் கூட MK ஸ்டாலின் பேர் அவர் எந்த இடத்துலையும் சொல்லலை. இவரும் ராகுல் காந்தி எந்த இடத்துலையும் சொல்கிறதில்ல. இவங்க ஒரு பக்கம் இண்டி கூட்டணி, இந்தியா அலையன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இவங்க NDA அலையன்ஸ் அப்படின்னு சொன்னான்னா இவங்களுக்கு பிடிக்காது. ஏன் அதிமுக கூட்டணி அப்படின்னு சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு ஒரு பக்கம் திமுக இந்த ஊபிஸ் எல்லாம் கதறிட்டு இருக்காங்க. இவங்க மட்டும் ஏன் திமுக கூட்டணின்னு காங்கிரஸை சொல்ல மாட்டாங்க. இவங்களுக்கு இந்தியா அலையன்ஸு, ஆனால் இவங்களுக்கு NDA கூட்டணின்னு சொல்லக்கூடாதாம்மா. எந்த அளவுக்கு பாருங்கள் திமுக நரேட்டிவ்ஸ் எல்லாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, அண்ணாமலை அவர்கள் இன்னொரு விஷயத்த சொல்லியிருந்தார். தேமுதிக உள்ள உண்மையிலேயே விஜயகாந்த் ஆவித உள்ள போய் பேசியிருக்கிறாரு விஜயகாந்த் அவர்கள். அதாவது இந்த ஆட்சியில் என்ன இருக்குது நீங்கள் கண்டுட்டீங்க, ஒரு கஞ்சா, பாலியல், இது 2 தவிர இந்த அண்ணா ஆட்சியில் என்ன இருக்குது? நீங்கள் எல்லாம் நல்லா தானே இருக்குது. எப்படி பாருங்கள், இவங்கெல்லாம் அரசியலுக்கு ஏதாவது ஒரு மாற்றத்தை கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தான மக்கள் எவ்வளோ முட்டாளாக இருக்காங்கங்கிறது பாருங்கள்.
இது 2 இருந்தாலே போதுமே, எல்லாம் வாழ்க்கையே சீரழிஞ்சிருமே. அப்போ இந்த இடத்துல வந்து திமுக வந்து மக்களை வந்து முட்டாளாக்குறதுக்கு வந்து பல முயற்சிகள் எடுக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கரூரில் ஒரு விஷயத்தை உடைச்சாரு. செந்தில் பாலாஜியும் கிளின்னு கிழிச்சாரு. பாருங்க, ஆடாதீங்க, ஆட்டாளில் ஆடாதீங்க, அடங்குவீங்க. திமுக அவங்கள வந்து பலிகாடாக ஆக்க போகுது. ஏன் அவங்கள அந்த அளவுக்கு, ஏன்னா இதுக்கு முன்னாடியே 400 நாளுக்கு மேலே ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கீங்க, நெஞ்ச பொழந்துட்டாங்க. இனி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்ன நடக்குதுங்கிறது நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்கன்ற மாதிரி. ஏன்னா நிறைய மணல் கொள்ளை, அது இது, ட்ரோன் சேட்டலைட் மூலிமா எல்லாம் ஆதாரங்கள் எல்லாம் இன்றைக்கி சப்போஸ் இல்லை, அதிமுக ஆட்சிக்கு வந்த உடனே திமுக செந்தில் பாலாஜி மணல் கொள்ளையில் ஈடுபட்டவங்க யாருமே விட மாட்டாங்கன்னு தான். ஏன்னா சென்ட்ரலில் வந்து டபுள் என்ஜின் சர்க்கார் அப்படின்னு தான், ஸ்டேட்லேயும் சென்ட்ரல்லையும் அமைஞ்சிட்டான்னா திமுக எதிர்கட்சி இனி இருக்கவே இருக்காதுன்னு தான் நம்ம கவனிக்கணும். ஏன்னா இன்றைக்கி வந்து நல்லா யோசிச்சு பாருங்கள், மக்களுக்கு வந்து ஒரு விஜய் அவர்கள் ஏதோ ஒரு அரசியலுக்கு வந்திருக்கிறாரு. அவர் வந்து கூத்தாடின்னு சொல்கிறாங்க. சுந்தர் சி வந்து மதுரையில் பிரச்சாரம் பண்ண போனால் இங்கே பிடிஆர் எல்லாம் அவரை கூத்தாடின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி திமுக காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அதே சத்யராஜ், பிரகாஷ் ராஜ் எல்லாம் கூத்தாடிகளை கூட்டிகிட்டு வந்து விஜயை விமர்சனம் பண்ணி எப்படியாச்சும் தோக்கடிக்கலான்ற மாதிரி. இதுக்கு முன்னாடி வடிவேல் எல்லாம் கூப்பிட்டு வந்து எப்படி என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியும். இப்போல்லாம் வடிவேலுக்கெல்லாம் மரியாதையே இல்லைன்னு நம்ம பார்க்கணும். இப்போ பிரகாஷ் ராஜ் அவரெல்லாம் சொல்லுவார், என் லெவலுக்கெல்லாம் நீ பேசியிருக்கியான்ற அரசியல் பேசியிருக்கியா அப்படின்னு கேட்குறாரு விஜய் பார்த்து. என்ன இவர் அரசியல் கிழிச்சிட்டாரு பேசி அப்படின்னு தான். இவர் ஏதோ மத்திய அரசுக்கு எதிராகவோ ஏதோ ஒன்று இவர் பேசி யார் மதித்தாங்க, இவர் மேலே என்ன ரெஸ்பெக்ட் இருக்குன்னு தான் நம்ம கவனிக்கணும். அதே சத்யராஜ் அவர்களும் கூட என்ன அளவுக்கு மேலே கூறுவாங்கன்னு நம்ம கவனிக்கணும். கமல் எடுத்துக்கோங்களேன், கமல் எல்லாம் என்ன கூத்தாடி இல்லையா? நீங்கள் ஏன் இங்கே இருக்கிறாரு பிரச்சாரம் பண்ணுறாரு? நேற்று ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. அதாவது இவர் நம்ம சேகர் பாபு அவர்கள் ராஜராஜ சோழன் எந்த அளவுக்கு குடமுழுக்கு செஞ்சு பண்ணாங்களோ அதை விட இவர் மீறி செய்கிறாருன்னு. யாரை யார் கூட ஒப்பிடணும்னு ஒரு வரமுறையே இல்லை பாருங்கள். ஏன்னா இங்கே எல்லாமே இன்னொரு விஷயம், உதயநிதி என்ன பண்ணுறாரு? உதயநிதி கிட்ட போய் இப்போ பிரகாஷ்ராஜ் போய் கேட்கலாதுண்ணே, ஏன் நீங்கள் டெப்டி சிஎம் ஆகிறதுக்கு என்ன தகுதி இருக்குது? படம் நடிக்கிறதா இருந்தானா படம் நடிச்சுட்டு போக வேண்டியதுன்னா எதுக்கு டெப்டி சிஎம்மாக வர்றீங்க? இதெல்லாம் கேட்கலாதுண்ணே. இவங்க இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. இவங்களுக்கு என்னென்னா திமுகவுக்கு என்னென்னா, அதாவது என்றைக்குமே, அதாவது இவங்க ஏதோ பேசுகிறதுக்கு காசு கொடுத்தா கூவுறதுக்கு அண்ணாமலை அவர்கள் சொல்கிறாங்க, இந்த மாதிரி கொடுக்குற காசுக்கு மேலே இவங்க கூவுறது தான் இவங்களோட வேலை அப்படின்னு சொல்லிட்டு வர்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம் என்னென்னா, அண்ணாமலை அவர்களோட பிரச்சாரம் இன்றைக்கி வந்து மக்களிடையே அந்த அளவுக்கு புரிதலை உண்டாக்கி இருக்குதான். யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து சில ஓட்டெல்லாம், அதாவது இப்போ விஜய் எல்லாம் இப்போ வர்ற மாதிரி எல்லாம் இல்லை. விஜய்க்கு ஆதரவாக இருக்கிறவங்க எல்லாம் வந்து விஜய் ரசிகர்கள் வந்து என்ன பண்ணாலும் விஜய்க்கு போடுவாங்க. ஆனால் ஆதரவாக இருக்கிறவங்க வந்து ஏதோ இந்த நேரத்தில் ஓட்டு வீணடிக்காமல் ஏதோ இப்போ வர்ற ஆட்சி திமுக வீட்டுக்கு அனுப்பணும், திமுக வீட்டுக்கு அனுப்பணும்னா, சாரி திமுகவை தோக்கடிக்கணும்னா ஓட்டு வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிறது நல்லதுங்கிறது தான் என்னோடய பார்வை. ஏன்னா சும்மா விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்டு அது ஏதோ திமுக மறுபடியும் ஜெயிக்க ஏதாவது ஒரு வழி வகுத்துட்டான்னா இனி 5 வருஷம் எதுவுமே பண்ண முடியாது. திமுக ஏதோ தமிழ்நாட்டையே வித்துருவாங்கன்னு தான் நம்ம கவனிக்கிறோம். மோடி அவர்கள் சொன்னார், 2 சாதனை பண்ணியிருக்காங்க. குடும்பத்தில் ஊழல் பண்ணுறதும் கடனை அதிகரித்து வச்சுருக்காங்க. இது 2 தான் சாதனை, திமுக செஞ்ச சாதனை. எங்கே பார்த்தாலும் கஞ்சா, பாலியல். இப்படியே இருந்தாலும் என்ன, ஒரு வளர்ச்சி இல்லை, ஒரு தொலைநோக்கு பார்வை இல்லை, நல்ல ஒரு கட்டிடங்கள், அதாவது ஒரு பள்ளி மாணவர்களுக்கு ஒரு நல்ல கட்டிடங்கள் இல்லை, அரசு பள்ளி மாணவர்களுக்கு. நினச்சி பாருங்கள், அதே பள்ளி மாணவர்கள் வந்து இன்றைக்கி கஞ்சா மது போதையில் சுற்றுறாங்க. இப்படியே இருந்துச்சுன்னா தமிழக மக்கள் உண்மையிலேயே எதிர்காலம் கேள்விக்குறி தான். அண்ணாமலை அவர்கள் இதெல்லாம் விடமாட்டாருன்னு தான் நம்ம கவனிக்கிறோம். 2026 தேர்தலுக்கு அப்புறம் நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் அண்ணாமலையோட ஆட்டம் தான் இருக்குங்கிறது நம்மளோட புரிதல். மனிதானி மகத்தானவன், மனிதானி மகத்தானவன்.